அடுத்த ஒரு சகோதரர் சொல்றாங்க, இஸ்லாத்தில் வந்து நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் கிடையாது இல்லை, அப்படிங்கும் பொழுது ஏன் வந்து சூரியன் உதயமாகும் பொழுது தொழக்கூடாது, சூரியன் மறையும் பொழுது தொழக்கூடாத நேரங்கள் ஏன் இஸ்லாத்தில் இருக்குன்னு சொல்லி ஒரு மாற்று மத நண்பர் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு இஸ்லாத்தினுடைய சின்ன சின்ன விஷயத்தையும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி அதுக்கப்புறம் இஸ்லாத்துக்கு வரணும் அப்படி அவசியம் இல்லை. சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது, அவங்களால விளங்கவும் முடியாது. மறைவான விஷயங்கள்லாம் எவ்வளோ இருக்குது. அதனால் முதல்ல விளங்கினவர்களும் இஸ்லாத்துக்கு தெரிஞ்ச முதல்ல இஸ்லாத்துக்கு வர சொல்லுங்க. இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு அதோட நுணுக்கமான கேள்வியெல்லாம் கேட்டுக்க சொல்லுங்க. எனிவே, இப்போ தொழக்கூடாத நேரம்னு சொல்லுறதுனால நல்ல நேரம் கெட்ட நேரம் அர்த்தம் அல்ல. அது தொழுவதற்குரிய நேரங்கள், தொழக்கூடாத நேரங்கள். அந்த நேரத்தில் தொழுகை மட்டும்தான் நடத்தக்கூடாது இஸ்லாம் சொல்லுவது தவிர வேறு எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாது, எந்த இபாதத்தையும் செய்ய, குர்ஆன் ஓதக்கூடாது, திக்ர் செய்யக்கூடாது அப்படி இஸ்லாம் சொல்லலை. அப்போ கேட்பா, தொழுவுறதுக்குன்னு ஏன் சூரியன் உதயமானத்துக்குள்ளே ஃபஜ்ர் முடிச்சாகணுமா, சூரியன் உதயம் பிறகு தொழுதா என்ன அப்படின்னு நான் முஸ்லிம் கேட்பாரு. இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது. சூரியன் உச்சியை தாண்டதுக்கு அப்புறம் தான் லோகர் தொழணுமா, என் காலையில் 11 மணிக்கு லோகர் தொழுதா என்ன தப்பு, அந்த நேரத்தில் லோகர் தொழக்கூடாதா, அப்போ இஸ்லாம் வந்து நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்குதா, எந்த நேரத்தையும் தொழிலாளர் சுட்டு போட்டு தானே. இது அவர்களுடைய ஒன்று விதண்டாவாதத்தினால கேட்கலாம் அல்லது விளக்கம் இல்லாமல் கேட்கலாம். ஷரியத்துடைய சட்டம் ஒவ்வொன்றும் வகுக்கப்பட்டுள்ளது. இந்த காரியத்தை இப்படித்தான் செய்யணும், இந்த காரியத்தை இப்படித்தான் செய்யணும், இந்த காரியத்தை இப்படித்தான் செய்யணும் சொல்லி இந்த வகுக்கப்பட்ட சட்டம் யாரோ ஒரு மனுஷனோ, ஒரு புரோகிதனோ, ஒரு ஐயரோ அல்லது யாரோ ஒரு மௌலவியோ வகுத்த சட்டம் அல்ல. இது அல்லாஹ்வாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வகுக்கப்பட்ட சட்டம். அந்த சட்டத்தை எப்போ அல்லாஹ்வை ரப்புன்னு நம்புறோமோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய வழிகாட்டின்னு ஏத்துக்கிறோமோ, அப்போ அவங்க சொல்றதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது எல்லாத்துக்கும் காரணம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாத்தையும் காரணம் தெரிஞ்சுதான் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சூரியன் உதயமாகும் பொழுதும் சூரியன் மறையும் பொழுது எப்படி சூரியன் உதயமான பிறகு ஃபஜ்ர் தொழக்கூடாது, சூரியன் உதயமானதுக்கு முன்னாடி ஃபஜ்ர் தொழுதறணும். அப்ப ஃபஜ்ர் தொழுவதுக்கு நல்ல நேரம் அந்த நேரம் சொல்ல முடியும் சொல்லலாம், அதுக்கு அர்த்தம் அல்ல. அதே மாதிரி சூரியன் உச்சியை தாண்டிய பிறகு தான் லோகர் தொழுவணும், உச்சியை தாண்டதுக்கு முன்னாடி லோகர் தொழக்கூடாது, அப்ப அது நல்ல நேரம் இல்லையா, அப்படி அர்த்தம் அல்ல. சூரியன் மறைந்த பிறகுதான் மகரிப் தொழ வேண்டும். மகரிப் முன்னாடியே மறையறதுக்கு முன்னாடி ஒரு 5 மணிக்கு ஒருத்தர் மகரிப் தொழுறாரு, ஐயோ தொழக்கூடாதுன்னு சொன்னா ஏன் இது நல்ல நேரம் இல்லையா, அப்படி அர்த்தம். அதுக்கு இஸ்லாம் வகுத்து வைத்துள்ள சட்டம் இதை இப்படித்தான் செய்யணும், இதை இப்படித்தான் செய்யணும் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டது சட்டம். அந்த அடிப்படையில் சூரியன் உதயமாகும் பொழுதும் சூரியன் மறையும் பொழுதும் தொழாதீர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னா அது கெட்ட நேரம் நல்ல நேரம் என்பதற்கான அடையாளம் அல்ல, அர்த்தம் அல்ல. அதனால சகோதரருக்கு விளக்க வைங்க, இது வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகுத்து வைத்த சட்டம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதை அப்படியே கேட்பதுதான் எங்களுடைய கட்டளை. வமா ஆதாக்கும் ரசூல் ஃபகுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுடைய தூதர் உங்களுக்கு எதை கொண்டு வந்தாரோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய தூதர் எதை தடுத்தாரோ அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். எங்களுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி தடுத்தாங்க, அதை விட்டு விலகிக்கிறோம். இந்த அளவுக்கு உனக்கு புரிஞ்சா போதும் இஸ்லாத்துக்கு வரதுக்கு. இல்ல இதை விட ரொம்ப டீப்பா விளங்கினாக்கா ஒன்னால எங்களால விளக்க வைக்க முடியாது, அல்லாஹ் விளக்கணும் இஸ்லாத்துக்கு வர அனுப்பி விட்டுருங்க. அதனால இஸ்லாத்தினுடைய சின்ன சின்ன விஷயத்தையும் ரொம்ப டீப்பா சில பேர் கேட்கிற கேள்வி பார்த்தா ரொம்ப பைத்தியகாரத்தனமான கேள்வி. அதே மாதிரி இன்னும் இப்படி இல்லாம யோசிப்பாங்க அப்படின்னு அவங்க யோசிக்க தோணுது. மார்க்கத்தை எல்லாமே ரொம்ப டீப்பா போய் ரொம்ப அறிவுபூர்வமா எல்லாத்தையும் காரணம் கண்டுபிடிச்சு அவசியம் இல்லை. அவர் சகோதரர் கேட்டிருக்கிறாரு, யாசின் சூராவை குர்ஆனுடைய இதயம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னது ரகசியம் என்ன, அது என்ன ரகசியம், அது சிதம்பர ரகசியம் அப்படி கண்டுபிடிச்சு வரதுக்கு என்ன ரகசியம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க யாசின் சூரா குர்ஆனுடைய முக்கியமான சூரா, அது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கல்பு உண்டு, குர்ஆனுடைய கல்வி யாசின் சூராண்டாங்க. அதோட அக்செப்ட் பண்ணி முடிஞ்சு போச்சு, ஏத்துங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க ஆமன்னா சல்லம்னா, இதுக்கு காரணம் என்ன, இதுக்கு ரகசியம் என்ன, அப்படின்னு இதுக்கு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு ஆராயணும் நமக்கு அவசியம் இல்லையே, நமக்கு தேவையும் இல்லையே. அதனால நான் முஸ்லீம் அல்லாத சகோதரர்களை எல்லா விஷயத்திலும் 100% கன்வின்ஸ் பண்ணுங்கிறது முடியாத காரியம், கன்வின்ஸ் பண்ண கூடாது. எல்லா விஷயத்தையும் கன்வின்ஸ் ஆன பிறகுதான் அவன் இஸ்லாத்துக்கு வர முடியாது. இது எதனால ஏற்படுதுன்னா எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லணும் அது தேவையில்லை. சில கேள்விகள் இருக்குது, அதனுடைய விளக்கம் நமக்கே தெரியாம வரணும். அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், முஸ்லீம் அல்லாத சகோதரர் நம்மிடத்தில் கேள்வி கேட்கும் பொழுது அவர்களுக்கு விளக்கம் சொல்வதுதான் நமக்கு நோக்கமா இருக்குமே தவிர அவர்களை கன்வீனியன்ஸ் படுத்துவது, அவர்களை சமாதானப்படுத்துவது நம்முடைய நோக்கம் அல்ல. எதையாவது தர்க்க ரீதியாக அவர் பதில சொல்லி எதையாவது ஒரு வாய் அடைக்கிற மாதிரி சொல்லி அவர் கன்வின்ஸ் பண்ணிடணும், இது நோக்கம் அல்ல. இது நோக்கம் வச்சதுனாலதான் இந்த மாதிரி அவங்க ஏடாகணுமா கேள்வி கேட்கறாங்க, நம்மளும் சில சமயம் ஏடாகணுமா பதில் சொல்லிடுறாங்க. நம்ம ஆளுங்களும் அவனை கன்வின்ஸ் பண்றதுக்காக. இது நமக்கு நோக்கம் இல்ல. உனக்கு விளக்கம் வேணுமா, அந்த இவ்வளவு விளக்கம் போதும், இதுக்கப்புறம் ஏத்துக்காக உன் விருப்பம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை சொன்னாங்க, தாவா செஞ்சாங்களே, எல்லாத்தையும் 100% கன்வின்ஸ் பண்ணி இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தாங்க. ஆனா இப்படியே கேள்வி பதில் நிகழ்ச்சி வச்சு எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லி இருந்தாங்க இல்லையே. சில கேள்விகளுக்கு ரசூலுல்லாஹ் மௌனம் சாதிச்சிருக்காங்களா பதில் சொல்லாம?
அதனால முஸ்லீம் அல்லாத சகோதரர் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம மார்க்கத்தில் உள்ளதை மட்டும் சொன்னா போதுமானது.